திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பான வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ரஃபிக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக திருப்பதி தேவஸ்தானம் லட்டு தயாரிப்பிற்கு திண்டுக்கல்லில் உள்ள ARR என்ற பால் உற்பத்தி நிறுவனம் நெய் வழங்கி வருகிறது. இந்த நெய் வழங்குவது என்பது தேவஸ்தானத்தின் முழு அந்த அங்கீகாரம் பெற்று ஒப்பந்த அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் முதல் வழங்கி வருவதாகவும் தற்போது வழங்கி வந்த பால் நெய்யில் உணவு கலப்பிடம் இருப்பதாக கூறி குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியது. குறிப்பாக நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்திருப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் திருப்பதி தேவஸ்தானமும் ஒன்றிய அரசினுடைய உணவு கட்டுப்பாட்டு தர நிர்ணய நிறுவனமும் ARR திண்டுக்கல் நிறுவனத்திற்கு ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. குறிப்பாக இந்த விளக்கத்தில் இந்த நெய்யில் மாட்டு கொழுப்பு உள்ளிட்ட பல்வேறு கலப்பிடங்கள் உள்ளதால் தங்களுடைய நிறுவனத்தின் தயாரிப்புக்கான உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று அந்த நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து இந்த நோட்டீஸிற்கு தடை விதிக்க கோரிதான் திண்டுக்கலை சேர்ந்த இந்த பால் தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தது. மனுவில் குறிப்பாக எந்த விதமான கலப்படமும் இல்லாத நிலையில் எங்கள் நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததாகவும் மற்றும் பல்வேறு பொருட்கள் கலப்பிடங்கள் செய்யப்பட்டுள்ளதாக குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் கொடுத்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய உணவு தர கட்டுப்பாட்டு நிர்ணயம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விளக்க நோட்டீஸ் என்பது கடந்த 28ஆம் தேதி 2ஆம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று 2ஆம் தேதி அதாவது நேற்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க கோரிந்தது. எங்களிடம் உரிய விளக்கங்களும் பெறவில்லை, இந்த விளக்கம் அளிப்பதற்கான கால அவகாசமும் வழங்கவில்லை. எனவே ஒன்றிய அரசினுடைய உணவு கட்டுப்பாட்டு வாரியம் அனுப்பிய இந்த நோட்டீஸிற்கு தடை விதிக்க கோரிதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அந்த பால் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் பல்வேறு சான்றுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். குறிப்பாக இந்த நெய் நிறுவனம் சென்னையில் உள்ள கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லெபார்டரி அந்த நிறுவனத்தில் பரிசோதனை செய்யப்பட்டது. நெய்யில் எந்தவித கலப்பிடமும் இல்லை என்று சான்று வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் வழங்கிய சான்றும் தேவஸ்தானம் வழங்கிய சான்றும் பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் உள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த ஒன்றிய அரசினுடைய உணவு கட்டுப்பாட்டு வாரியம் எங்களது நிறுவனத்தில் பரிசோதனை நடத்தியது. அதனுடைய முடிவுகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் திடீரென்ற எங்கள் உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது ஏற்கத்தக்கது அல்ல, சட்டவிரோதமானது. எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தற்போது எழுப்பியுள்ளனர். குறிப்பாக ஒன்றிய அரசு தரப்பில் இவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக இந்த நிறுவனத்தின் உணவு நெய்யில் கலப்பிடம் இருப்பதற்கான என்ன சான்றுகள் அனுப்பப்பட்டுள்ளது, எந்த சட்ட விதிகளின்படி இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று எந்தவித விளக்கமும் கொடுக்காமல் 2 நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் அனுப்பி உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல, இதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் கலப்பிடம் இருப்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. உச்சநீதிமன்றம் இதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளது. எனவே உச்சநீதிமன்றம் கூறிய கருத்துக்களுக்கு உட்பட்டு முறையாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என கூறி இந்த நிறுவனத்திற்கான ஏற்கனவே அனுப்பிய நோட்டீஸை தவிர்த்து புதிதாக ஒன்றிய அரசினுடைய உணவு கட்டுப்பாட்டு வாரியம் திண்டுக்கல் பால் உற்பத்தி நிலையத்திற்கு புதிய விளக்கம் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அதன் அடிப்படையில் தான் விசாரணை நடத்த வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.